மாணவர்களுக்கும் எனது வணக்கம். இந்த தமிழம் யூடியூப் சேனலின் ஊடாக தொழில்நுட்பவியலில் கல்வி கற்கும் மாணவர்களுக்காக தொழில்நுட்பத்திற்கான விஞ்ஞான பாடத்துக்குரிய மீட்டல் பயிற்சியை வழங்க உள்ளோம். ஆகவே அனைத்து மாணவர்களும் இந்த தமிழம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதுடன் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மூன்றாவது வினா. 5 மீட்டர் ஆரையுள்ள கோள வடிவ தொட்டிகள் 3 கொண்டு எண்ணெய் களஞ்சிய கட்டட தொகுதியொன்று அமைப்பதற்கு திட்டமிடுனர் ஒருவர் தெரிவித்தார். தொட்டிகளின் மையங்களை சமதளமான நிலையத்தில் ABC ஆகிய புள்ளிகளுக்கு சரியாக மேலே ஸ்தாபிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அந்நிலத்தில் ஓர் அலகு 1 மீட்டர் ஆகுமாறான ஆள்கூற்று தளமானது உள்ளதாக கருதும் போது A 0,0, B 20,0, C 10,10 வர்க்கமூலம் 3 ஆகும். முதலாவது வினா. ABC புள்ளிகள் சமபக்க முக்கோணியின் உச்சியில் அமையும் என காட்டுக. அதாவது ஒரு தந்திருக்கு 3 ஆள்கூறு A இந்த B இந்த C ஆள்கூறு வந்திருக்காங்க. A இந்த ஆள்கூறு 0,0, ஆகவே 0,0. B இந்த ஆள்கூறு தந்திருக்காங்க 20,0, ஆகவே 20,0. C இந்த ஆள்கூறு தந்திருக்காங்க 10,10 வர்க்கமூலம் 3. ஆகவே இந்த ABC ஒரு சமபக்க முக்கோணி என காட்டுட்டான். ஆகவே நாங்கள் எல்லா 3 பக்கங்கள நீளங்களை கண்டமாக இருந்தால் அது சமனாக இருந்தால் சமபக்க முக்கோணி. ஆகவே 2 ஆள்கூறு தெரியுமாக இருந்தால் அந்த 2 புள்ளிகளுக்கு இடைப்பட்ட மிக குறுகிய தூரம் உங்களுக்கு காணலாம். அதாவது X ஆள்கூறு வித்தியாசத்தின் வர்க்கம் சக Y ஆள்கூறின் வித்தியாசத்தின் வர்க்கம் முழுவதின் வர்க்கமூலம். இது நாங்கள் படிச்சிருப்போம் ஏற்கனவே. ஆகவே நான் AB is equal to வர்க்கமூலத்துக்குள்ள நான் இந்த 2 பாயிண்ட் எடுக்க போறேன். ஆகவே X ல இருந்து X கழிக்கணும், Y ல இருந்து Y கழிக்கணும். ஆகவே X ல இருந்து 0 சய 20 முழுவதின் வர்க்கம் சக Y ல இருந்து கழித்து விட்டா 0 சய 0 முழுவதின் வர்க்கம். ஆகவே நான் இதை சுருக்கமாக இருந்தால் 20 வர்க்கம் சய 20 வர்க்கம் நான் 20 வர்க்கம் என்று எழுதலாம். 20 வர்க்கம் சக 0. ஆகவே இத வர்க்கமூலம் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா 20 வர்க்கம் சமன் 20 மீட்டர். அதாவது இது 20 மீட்டர் AB கண்டிருக்கோம். அதே போல BC is equal to நாங்க எடுத்தோமா இருந்தால் இதான் BC. ஆகவே X ஆள்கூறுல இருந்து X ஆள்கூறு கழிக்க போறேன். 10 சயம் 20 முழுவதின் வர்க்கம் பிளஸ் இந்த X ஆள்கூறு, அதாவது X ஆள்கூறுல Y ஆள்கூறுல இருந்து Y ஆள்கூறு கழிக்கணும், X ஆள்கூறுல இருந்து X ஆள்கூறு கழிக்கணும், சயம் 0 முழுவதின் வர்க்கம். ஆக நான் இதை சுருக்கி எடுத்தமா இருந்தால் இது 10 இல்ல 20 போனா சய 10. ஆகவே நாங்க இப்படி எழுதலாம் 10 வர்க்கம் எழுதலாம். ஏன்னா சய 10 வர்க்கிச்சா சய போயிடும். ஆக இதை பார்த்தமாக இருந்தால் நாங்க இதுக்குள்ள வர்க்கிச்சமாக இருந்தால் 10 வர்க்கமூலம் 3 முழுவதின் வர்க்கம். ஆகவே இவர் 100 சக இதர வர்க்கம் 100 தர 3 300. ஆகவே 400 இது சமன் 20 மீட்டர். ஆகவே BC இந்த நீளம் 20 மீட்டர். பிறகு AC காணப்போம். AC is equal to வர்க்கமூலத்துக்குள்ள இதை எடுக்க போறேன். ஆகவே நான் 0 இருந்து 10 முழுவதின் வர்க்கம் சக 0 இருந்து 10 வர்க்கமூலம் 3 முழுவதின் வர்க்கம். ஆகவே நான் இதை சுருக்கினா அதே இப்படிதான் போகுது. வர்க்கமூலம் 400 வரும். ஆகவே 20 மீட்டர். ஆகவே AB BC AC 3 பக்கங்களும் சமநிலம் கொண்டவை. ஆகவே இது ஓர் சமபக்க முக்கோணி ஆகும். இரண்டாவது வினா. உருவில் காட்டியவாறு PQR முக்கோணியின் வழியே பாதுகாப்பு வேலியொன்று அமைக்க நேரிடப்பட்டுள்ளது. இவ்வேலியின் நீளத்தை காண்க. அதாவது PQR வழியே சம இடைவெளி 20 மீட்டர் எல்லாம் 20 மீட்டர். இந்த இடைவெளி இதுவும் 20 மீட்டர் தான், இதுவும் 20 மீட்டர் தான். இது சமபக்க முக்கோணி சொன்னா நாங்க பிறகு வரைஞ்சிட்டு அதாவது வச்சுக்கொண்டு PQR என்ற வேலி சமபக்க முக்கோணியா தான் இருக்கும். அது மொத்த நீளங்கள் இருக்காங்க வேலியில. ஆக நாங்க ஏதாவது ஒரு பக்கத்தை கண்டு விட்டு 3 கழிச்சு விட்டா சரி. ஆக இது எனக்கு தெரியும் 20 மீட்டர். இப்ப எனக்கு இந்த தூரமும் இந்த தூரமும் சமனாக இருக்க வேணும். இந்த தூரம் இந்த தூரம் சமனாக சமைச்சதா இருந்தா. ஆனா நாங்க முதல்ல இந்த 2 தூரமும் சமன் என்று முதல்ல காட்டணும். என்று சொன்னா இந்த தேசத்திலே
இப்படியான சந்தர்ப்பத்துக்கு தேற்றங்கட்ட இல்ல நேரடி எழுதுறதுக்கு ஆக நாங்க இதை நாங்க முதல்ல நிறுவனம் ஆகவே PQRS படத்திலே தந்திருக்காங்க TN சொல்லி TS வச்சோம்னா TS. ஆகவே இந்த ரெண்டு முக்கோணியும் நாங்க இந்த பக்கம் கண்டு சமன் காட்டி விட்டோம்னு சொன்னா இந்த பக்கத்தை கண்டா இதே மாதிரி இங்காலையும் இருக்குமே இந்த நாங்க நிறுவ போறோம் ரெண்டு சமன் இந்த பக்கம் சமன் சொன்னா அதே மாதிரி இங்கே ஒரு முக்கோணம் இருக்கலாம் இங்கே ஒரு முக்கோணம் இருக்கலாம் இதே மாதிரி அவை ரெண்டையும் நாங்க சமன் காட்டி விட்டோம்னு சொன்னா இந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் சமன் இருக்கும் அவை ஏதாவது ஒரு பக்கத்தை கண்டா பிறகு இரண்டாவது பேருக்குன்னா மொத்தம் 20 கூட்டி விட்டா இந்த PQ வரும். முதல்ல நான் இந்த இரண்டு முக்கோணியும் ஒருங்கி செய்யணும் காட்ட போறேன். ஆகவே ஒருங்கி செய்யணும் சொன்னா PT சமன் PS ஆக மாறும். ஆகவே நான் ஒருங்கி செய்யறதுக்கு பார்க்கக்குள்ள இது பொது பக்கம் இது 20 இது 20. ஆகவே நான் இப்படி எழுத போறேன் TA சமன் SA இது தரவு இது சமன் 20 மீட்டர் இது தரவு PA பொது பக்கம் பொது பக்கம் இது செங்கோணம் இது செங்கோணம் ஆகவே PTA சமன் அதே மாதிரி PSA சமன் 90 ஆகவே ஆகவே செங்கோண முக்கோணியின் செம்பக்கம் என்ற அந்த நிபந்தனையின் அடிப்படையில் இந்த ரெண்டு முக்கோணியும் எங்களுக்கு ஒருங்கி செய்யும். ஆகவே முக்கோணி PTA ஒருங்கி செய்யும் முக்கோணி PSA காரணம் செங்கோண முக்கோணியின் செம்பக்கம் பக்கம் என்ற நிபந்தனை ஒருங்கி செய்யும். ஆகவே நான் இப்ப என்ன சொல்லலாம் PT சமன் PS ஆகவே PT சமன் PS என்று நாங்கள் சொல்லலாம். ஆகவே இங்க பார்த்தமாக இருந்தால் இது ரெண்டு ஒருங்கி சேர்ந்தா இது 30 பாகை இது 30 பாகையா இருக்கும் ஒருங்கி சேர்றதால ஆகவே எனக்கு எதிர்பக்கம் தெரியும் அயல் பக்கத்தான் கேள்வி. ஆகவே இதுல நாங்க அயல் பக்கத்தை ஈஸியா காண முடியும். ஆகவே நாங்க tan 30 பாகை சமன் எதிர்பக்கம் 20 அயல் பக்கம் PT ஆகவே வர்க்கமூலம் 3 சமன் 20 PT இதுல நாங்கள் எழுதலாம் PT is equal to 20 வர்க்கமூலம் 3. ஆகவே இது 20 வர்க்கமூலம் 3 அதே போல இது 20 வர்க்கமூலம் 3 இருக்கும். ஆகவே மொத்தத்தை கூட்டி விட்டோம் சொன்னால் இந்த பக்க நீளம் வரும் 3ஆல் பெருக்கி விட்டா மொத்த வேலி வரும். நான் நேரடியாக எழுத போறோம். ஆகவே மொத்த வேலியின் நீளம் மொத்த வேலியின் நீளம் இது 20 ஆகவே 40 வர்க்கமூலம் 3 சக 20 தர 3. இதை இங்க சுருக்கி நாங்க வர்க்கமூலம் 3 போட்டு சுருக்கி எடுத்தோம்னு சொன்னா விடை 264 மீட்டர் வரும். அதாவது வர்க்கமூலத்துக்கு 1.7 போட்டுட்டோம் 1.7 போட்டு நீங்க சுருக்கினீங்கன்னா என்னவா 264 மீட்டர். நான்காவது வினா ஓர் விமானத்தின் ஏகபரிமாண வெட்டினது வானியற் பார்வை ஒரு ஒன்றில் தரப்பட்டுள்ளது. இந்த ஏகபரிமாண வெட்டினது XY தளங்கள் சித்தரிக்கப்பட்டுள்ளது. ஆள்கூற்று தளத்தை பயன்படுத்தி தேவைப்படும் தூரங்களை பெற்றுக் கொள்ளலாம். வானியல் பார்வை Y அச்சு பற்றி சமச்சீராக உள்ளது. பகுதியே உருவில் குறிக்கப்பட்டுள்ள ஆள்கூறுகளை பயன்படுத்தி பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது வினா உடற்பகுதி ACIUவின் பரப்பளவு யாது? அதாவது ACIU இது செவ்வகம். அதுதான் அந்த படம் நான் அளவுடைக்கு வரையல. நீங்க உங்களோட நோட்ல உங்களோட டியூப்ல இருக்கும் அந்த படம் அதை நீங்க அழகா பார்த்துக் கொள்ள முடியும். இது அவ்வளவு அளவுடையா நான் வரையல. நான் விளக்கப்படுத்துறதுக்காக இப்படி வரைஞ்சிருக்கேன். ஆகவே ACIU அதாவது செவ்வகம். செவ்வகம் சொன்னா இது எங்களுக்கு தெரியும் சைரண்டு இது 2 2 கிடைக்கிற தூரம் 4 இது 12 ஆகவே மொத்த நீளம் இது 12 இது 12 அதுல தரவுல தந்திருக்காங்க 12 சொல்லி இது சைரண்டு ஆகவே இது YH அது மைனஸ் இது பிளஸ் ஆகவே மொத்த நீளம் 12 இது 12 24 ஆகவே இது எங்களுக்கு தெரியும் 2 இது 2 4 ஆகவே ACIU இன் பரப்பு ஆகவே 4 தர 24 ஆகவே 96 மீட்டர் வர்க்கம். ஆகவே விடை 96 மீட்டர் வர்க்கம். இரண்டாவது வினா முன் இறக்கை DEFGH இன் பரப்பளவு யாது? ஆகவே DEFGH
BH இந்த இறக்கையின் பரப்பளவு 2 சரிவகம். இது ஒரு சரிவகம், இது ஒரு சரிவகம். 2 சரிவகத்துல பரப்பளவு கூட்டி விட்டா சரி. இந்த படத்துல அவ்வளவு தெளிவாக நான் அந்த ஆண்குறை குறிக்க முடியாம இருக்கு. இது இடம் காணாது. அதோட வரைகிற கொஞ்சம் சிரமமா இருக்கு. நீங்க உங்களோட டியூப்ல பார்த்து கொண்டா ஈஸியா இருக்கு. நான் டியூப்ல பார்த்து நான் உங்களுக்கு விளங்க கொடுக்குறேன். இந்த நீளம் உங்களுக்கு காணலாம். என்று சொன்னா பாருங்க, படத்தை பார்த்தா இது இவ்வளவு 6, இது இவ்வளவு 4 வரும். அதே போல இதை பார்த்தமாக இருந்தா இந்த பக்கம் 2, இது 6 சொன்னா இங்க 16. ஆகவே இந்த நீளம் 10. அவை 2 சரிவத்தை கூட்டி விட்டோம்னு சொன்னா விடவிடும். முதல்ல நாங்க பரப்பளவு அரைகர சமாந்தர பக்கம் இங்க படத்தை பார்த்தமாக இருந்தா 6 வரும். இந்த பக்க நீளம் 6 வரும். ஏன்னா 3 கீழுக்கு மறை 3 ஆகவே 6 சக. இந்த பக்கம் பார்த்தமாக இருந்தால் கீழுக்கு 3 மேலுக்கு 1 ஆகவே இது 4. சமாந்தர பக்கம் கொடுத்தது. குத்தியரம் உயரம், இந்த உயரம் கேள்வி. இந்த உயரம் இந்த 2 இவ்வளவு 4, இது இவ்வளவு 2, இந்த நிலத்தில் 4, ஏன்னா இது 6 4 சக அரைகர. இந்த சமாந்தர பக்கம் எனக்கு தெரியும், இதுக்கு முதல் கண்டதுதான் 4 சக. இவரை பார்த்தமாக EF நாங்க படத்துல பார்த்தா EF மறை 4 இருந்து 6 மறை 6 ஆக 2 கிடைப்படுத்த 2 தர குத்தி உயரம் 10. ஏன்னா இது 6 இது 16 சொன்னா இது கிடைப்பட்ட இந்த உயரம் தான் நாங்க எங்களுக்கு செங்குத்து ஆகவே ஆகும். ஆக நாங்கள் இதை சுருக்கமாக இருந்தால் 2 ஆகவே 20 சக 6 சுருக்குனா 30 ஆகவே இது சமன் 50 சதுர அலகுகள். ஆகவே விடை 50 சதுர அலகுகள். மூன்றாவது வினா, பின் இறக்கை JKLM பரப்பளவு யாது? அந்த வரைபடத்தை நான் பெருசா வரைஞ்சிருக்கேன். அவை JKLM அதாவது அங்கால இருக்கிற சிறகு, அதே சிறகு அங்கால இருக்கு. நான் அங்கால படத்தை வரைஞ்சிருக்கேன். இந்த சிறகு துண்டின் பரப்பளவான் கேள்வி. நாங்க இங்க பார்த்தோமாக இருந்தால் இந்த இன்னொரு பெரிய ஒரு சரிவகம், அதாவது நாங்க இந்த சரிவகத்தை எடுத்தோம்னு சொன்னா இந்த சரிவகத்துல இருந்து இந்த முக்கோணியை கழிச்சு விட்டோம்னு சொன்னா நேரடியாக எங்களுக்கு அந்த விட வரும். ஆகவே நாங்க இந்த தரவெல்லாம் வரைஞ்சிருக்கேன். இது தந்திருக்காங்க, அதை பிரிப்பிச்சு வந்திருக்காங்க. படத்தை பார்த்ததையும் இது -14.75 சொல்லியிருக்காங்க. ஆகவே இது மறை 18 எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் இந்த பக்கத்துல நீளம் எங்களுக்கு 18ல இருந்து 14.5 கழிச்சமாக இருந்தால் நாங்க இந்த நீளம் 3.25 வரும். அதே போல இது ஒரு அலகு. இந்த 20 இது 19 ஒரு அலகு. இந்த 2 பக்கம் தெரியும். அதுல செங்குத்துங்களுக்கு தெரியும். இது இந்த கோடு நாங்க அந்த வரைவுல பார்த்தோம்னா 2ல இருக்கு, இது 5ல இருக்கு. ஆகவே 1.5ல இருக்குது, இது 5ல இருக்கு, இது 5ல இருக்கு, இது 1.5ல இருக்கு. ஆகவே நான் கழிச்சு விட்டோம்னா இதுல தூரம் 3.5. இது எங்களுக்கு தந்திருக்காங்க, அந்த படத்துல எடுத்திருக்காங்க. இது 1.5, இது 1.5. ஆகவே கழிச்சு விட்டோம்னா இதை விட. ஆகவே நான் நேரடியாக நான் எடுப்பேன். இவர் பின் இறக்கையின் பரப்பளவு சமன், அதாவது இந்த சரிவகத்தின் பரப்பளவு அரைதர சமாந்தர பக்கம் 1 சக இதுல 18ல இருந்து 14.75 கழிச்சமாக இருந்தால் 3.5 தர செங்குத்து. இதுல 3.5 3.25 வருது. இதுல நாங்க 18ல இருந்து 14.75 கழிச்சா 3.25 மைனஸ் அரைதர அடி என்ன, இது 3.25 தர இந்த குத்தியரம் எங்களுக்கு கழிச்சு விட்டோம்னு சொன்னா 0.25 கழிச்சிட்டோம்னு சொன்னா இதுல 0.25. ஆகவே நாங்கள் இதை சுருக்கி எடுத்தமாக இருந்தால் எங்களுக்கு விட அளவாக 7.03 மீட்டர் வர்க்கம், அதாவது மீட்டர் மீட்டர் எடுத்துக்காங்க. ஆகவே 7.03 மீட்டர் விடை. பகுதி 4, ABCயின் பரப்பளவை 10 சதுர அலகுகள் எனவும் UINBயின் பரப்பளவை 18 சதுர அலகுகள் எனவும் கருதி விமானத்தின் ஏக பரிமாண வெட்டினது மொத்த பரப்பளவு யாது? அதாவது மொத்த பரப்பளவு இருக்கு. இந்த பரப்பளவு தந்திருக்காங்க, இது தந்திருக்காங்க, இது 10 தந்திருக்காங்க, இது 10, இதுல பரப்பளவு 10. அதே போல இந்த பாரத்துண்டு பரப்பளவு தந்திருக்காங்க 18. மொத்த பரப்பளவு இருக்கு. நாங்க இந்த நடுத்துண்டையும் கண்டிருக்கோம், இந்த இறக்கையும் கண்டிருக்கோம், இந்த இறக்கையும் கண்டிருக்கோம். மொத்தத்தை கூட்டி விட சரி. ஆகவே மொத்த பரப்பளவு
மொத்த பரப்பளவு சமன் மேலுக்கு 10 சக இந்த நடுத்துண்டு கண்டிருக்கம் இதுக்கு மேலே கீழே கண்டிருக்கம் 96 சக இந்த கீழ் ஒரு இறக்கை இந்த பரப்பளவு கண்டிருக்கம் 50 2 இறக்கைக்கு 100 50 தர 2 சக அதே போல இந்த சின்ன இறக்கையை கண்டிருக்கம் 7.3 7.03 தர 2 சக இந்த துண்டு தந்திருக்காங்க இது வந்து 18 எடுத்திருக்காங்க 18 மொத்தமாக நீங்க கூட்டி எடுத்தா 238.06 சதுர அலகுகள். அலகு கரல்ல ஆகவே நான் சதுர அலகுகள் எழுதியிருக்கேன். ஆகவே விடை 238.06 சதுர அலகுகள். பகுதி பி உருவில் உள்ள வளைந்த வெட்டு ABC இணை y சமன் ax வர்க்கம் சக bx சக c எனும் இருவடி சமன்பாட்டினால் உருவாக்கலாம் என கருதி பகுதி 1 இருவடி சார்பின் உச்சியின் ஆள்கூறு யாவும். அதாவது இலகுவான உண்மையில கேள்வி உச்சியின் ஆள்கூறு இதான் உச்சி. உச்சியின் ஆள்கூறுங்கள் 0,16 இதுதான் இந்த உச்சியின் ஆள்கூறு. நான் படத்துல இருந்து நேரடியாக எழுதலாம் 0,16 அவை விடை 0,16. இரண்டாவது வினா இருவடி சார்பில் உள்ள ஏயின் பெருமானத்தின் குறி என்ன உமது விடைக்கான காரணத்தை தருக. அதாவது இதுல குறி என்று கேட்டிருக்கு. இது வந்து உயர்வு வளைகி. உயர்வு வளை என்று சொன்னா எப்பொழுதும் எக்ஸ் வர்க்கத்திற குணகம்ங்கிறது மறைப்பெருமானமா இருக்கும். குறி மறைப்பெருமானம் காரணம் உயர்வு வளைகி. பகுதி 3 உருவில் தரப்பட்டுள்ள ஆள்கூறுகளை பயன்படுத்தி வரைவுக்கான இருபடி சார்பை பெறுக. ஆகவே தந்திருக்கு எனக்கு y சமன் ax வர்க்கம் சக bx சக c. இன்னொரு ஆள்கூறு எனக்கு தெரியும். இதில் ஆள்கூறு மறை 2,12 இதில் ஆள்கூறு 2,12 மூன்று ஆள்கூறையும் நாங்கள் பிரதியிட்டு நான் இதை சமன்பாடுல இருக்கிறோம். ஆக நான் முதலாவது இந்த ஆள்கூறை போட்டு விட்டா y சமன் x போல 0 சக x போல 0 இது 0 ஆயிரும் b போல 0 ஆயிரும் சக 16. ஆகவே இது y சமன் 16 சமன் c. ஆகவே c சமன் 16. ஆகவே c நான் முதலாவது ஆள்கூறுல இருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதே போல இப்ப மறை 2,12 பிரதியிட போறோம். மறை 2,12 பிரதியிட்டேன்னு சொன்னா வைக்கு போல 12 சமன் மறை ஏதர மறை 2 வர்க்கம் சக பீதர மறை 2 சக 16. ஆகவே 12 சமன் 4a சக மறை 2b சக 16. ஆகவே நான் இங்க கொண்டு வந்தா 4a சை 2b சமன் மறை 4. இது முதலாவது சமன்பாடு. அதே போல நான் 2,12 பயன்படுத்தினா அதாவது பிரதியிட்டால் வைக்கு போல 12 சமன் a தர 4. நான் நேரடியாக எழுதுறேன். ஏன்னா இதுக்கு போட்டா 2b சக 16. இது 2 போட்டா 2b வந்துடும். ஆக இங்கே நான் எழுதுனா 4a சக 2b சமன் மறை 4. இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப நாங்க இது ஒரு ஒருங்கிணை சமன்பாடு. 2ஐயும் கூட்டி விட்டா b போயிடும் a வரும். ஆக 2ஐயும் கூட்டணும் சொன்னா 8. அதாவது 1 சக 2 தருவது 8a சமன் மறை 8. இதுல இருந்து a சமன் மறை 1. a சமன் மறை 1 b ல கொண்டு போட்டோம். முதலாவது கொண்டு போட்டால் மறை முதலாவதுல பிரதியிட்டா மறை 4 சய 2b சமன் மறை 4. அது மறை 4 போயிடும். அவை சய 2b சமன் 0. b சமன் 0. ஆகவே சமன்பாடு y சமன் a க்கு பதிலா மறை x வர்க்கம் b க்கு பதிலா 0 போட்டா 0 சக 16. ஆகவே விடை y சமன் மறை x வர்க்கம் சக 16. பகுதி சி விமானத்தின் இறக்கைகளின் உள்ளே 2 இயல்பொத்த எரிபொருள் தாங்கிகள் சமச்சீராக வைக்கப்பட்டுள்ளது. முதலாவது வினா ஒரு 2ல் தரப்பட்டுள்ள எரிபொருள் தாங்கியின் கனவளவு என்ன. அதாவது மேலிருந்து பார்க்கக்குள்ள இருக்கிற அந்த வரைபடம் தந்திருக்கு. அதுல குறுக்குவெட்ட பாத்தீங்கன்னு சொன்னால் நாங்க இது ஒரு சரிவகமா இருக்கும். இதுல குறுக்குவெட்டு சரிவகமா இருக்கும். அதே நேரம் அதுல தடிப்பு 1 மீட்டரா இருக்கும். இதுல கனளவு காணக்குள்ள நாங்க குறுக்குவெட்டு தர
அதுல நீளத்தை பெருக்கலாம். அவை குறுக்குவெட்டு இது சரிவமா இருக்கு, இதுல செங்குத்து 5 மீட்டர் தந்திருக்காங்க. ஆகவே நாங்க மிகவும் இலகுவா இந்த கேள்வியை செய்ய முடியும். ஆகவே நான் நேரடியா செய்ய போறேன். தாண்டியின் கனவளவு தாங்கியின் கனவளவு சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர அதுல உயரம், குறுக்குவெட்டு பரப்பு அரை தர சமாந்தர பக்கம் 3/1 தர இதுல குறுக்குவெட்டு செங்குத்து நீளம் 5 தர இதுல தடிப்பு 1. ஆக நாங்கள் இதை சுருக்கமாக இருந்தால் 2 தர 5 தர 1 10 மீட்டர் கியூப். ஆகவே விடை 10 மீட்டர் கியூப். இரண்டாவது வினா, எனவே விமானத்தில் தேக்கி வைக்கக்கூடிய எரிபொருளின் அளவை லீட்டரில் காண்க. அதாவது இதுல கன அளவு நாங்க கேள்வி வேணும் 10 மீட்டர் கியூப். அது லீட்டர்ல கேட்டிருக்கு. எங்களுக்கு 1000 லீட்டர் 1 மீட்டர் கியூப் தந்திருக்கு. ஆகவே மொத்த எரிபொருளின் கன அளவு கனவளவு சமன் 2 இறக்கைக்குள்ளையும் 1 10 மீட்டர் கியூப். ஆகவே 2 தர 10 தர 1 மீட்டர் கியூப் 1000 லீட்டர். ஆகவே 1000 லீட்டர். ஆகவே நாங்கள் இதை சுருக்கி எடுத்துமாக இருந்தால் 20,000 லீட்டர். ஆகவே விடை 20,000 லீட்டர். ஐந்தாவது கட்டுரை வினா, இவ்வினா துடுப்பாட்டத்தில் தீர்ப்புகளை மேற்கொள்ள பயன்படுத்தும் தொழில்நுட்பம் ஒன்றினது அடிப்படை எண்ணக்கருவை அடிப்படையாக கொண்டது. மேலிருந்து பார்க்கும்போது துடுப்பாட்ட மைதானம் காட்சியளிக்கும் விதம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. A, B என்பன பந்து தடுப்போர் இருவர் நிற்கும் இடங்களாகும். துடுப்பாட்டக்காரர்கள் அடித்த பந்து பயணிக்கும் நேர்கோட்டு பாதையை முறிவுக்கோட்டு CD காட்டுகிறது. வட்ட மைதானத்தின் மையத்துடன் தெற்காட்டு தளம் ஒன்றினது உற்பத்தி புள்ளி பொருந்துமாறு வைக்கப்பட்டுள்ளது. இவ்வளவு திட்டத்திற்கு அமைய உரு வரையப்படவில்லை. பகுதியே நேர்கோடு ஏபியினது நடுப்புள்ளியானது உற்பத்தி புள்ளியில் அமைந்துள்ளது. புள்ளி பியினது ஆள்கூறுகள் 30,02 ஆகும். பின்வருவனவற்றை காண்க. முதலாவது வினா, புள்ளி ஏயினது ஆள்கூறுகள் யாவை? அதாவது எங்களுக்கு பி ஆள்கூறு தந்திருக்கு. எங்களுக்கு 30,02 இந்த இது 0,0 உற்பத்தி. ஆகவே இங்கிருக்கிற கேள்வி x, y இதுதான் கேள்வி. ஆகவே நாங்க இதுல உற்பத்தி நடுப்புள்ளியாம் ஏபியின் நடுப்புள்ளியாம். ஆகவே நாங்க நடுப்புள்ளி 2 x ஆகுறை கூட்டி 2ஆல் பிரிச்சு விட்டா நடுப்புள்ளி வரும். அந்த சமன்பாட்டில் இருந்து நாங்க என்ன செய்யலாம், a இந்த ஆகுறை கணிக்கலாம். ஆகவே x ஆக 30 30/2 சமன் 0 என்று சொன்னா நடுப்புள்ளி 2ஐயும் கூட்டி 2ஆல் பிரிச்சு விட்டா சரி. ஆகவே x சமன் மறை 30. அதே போல y சக 0.2/2 சமன் 0. ஆகவே y சமன் மறை 0.2. ஆகவே ஆள்கூறு வடிவில் நான் கொடுக்கணும் மறை 30, மறை 0.2. ஆகவே விடை மறை 30, மறை 0.2. இரண்டாவது வினா, புள்ளி ஏவியினது படித்திறன் யாது? அதாவது நாங்கள் இதை கண்டிருக்கோம் மறை 30, மறை 0.2. ஏவியின் படித்திறன் கேட்டிருக்கு. அவை படித்திறன் x ஆள்கூறுகள் வித்தியாசத்தின் கீழ் y ஆள்கூறும் வித்தியாசம். ஆகவே ABC என்ன விரும்புகிற மாதிரி கழிச்சு கொள்ளலாம். y ஆள்கூறு வித்தியாசம் 0.2 -0.2 y ஆள்கூறு வித்தியாசம் இதர y ஆள்கூறுல இருந்து இதர y ஆள்கூறு கழிச்சிருக்கேன் ஓவர் இதர x ஆள்கூறு 30 மைனஸ் மறை 30. ஆகவே நான் இதை சுருக்கமாக இருந்தால் இது மைனஸ் தர மைனஸ் பிளஸ். ஆகவே 0.4 60. ஆகவே இதை சுருக்கி எடுத்தமாக இருந்தால் 0.006 அன்னலாக 0.006 தான் விடை. ஆகவே படித்திறன் 0.006. பகுதி பி, புள்ளி சீனது ஆள்கூறுகள் 0,8 ஆகும். கோடு ஏபிக்கு செங்குத்தாக கோடு CD அமைந்துள்ளது. CD நேர்கோடு தொடர்பான பின்வருவனவற்றை காண்க. முதலாவது வினா, படித்திறன் யாது? அதாவது CDயின் படித்திறன் கேள்வி. ஆகவே CDயின் படித்திறன் கேட்டிருக்காங்க. இதுதான் இந்த கோடு இதுதான் B ன்னு சொன்னால் இது செங்குத்தாக தான் இந்த CD. ஆகவே
உங்களுக்கு சிடியில படித்திறன் கேட்டுக்க செங்குத்தா 2 நேர்கோணம் வெட்டுமாக இருந்தால் இது படித்திறன்களுக்கு இடையிலான பெருக்கம் மறை ஒன்றா இருக்கும். ஆகவே M1 தர M2 is equal to மறை 1. ஆகவே நாங்கள் இதுக்கு முதல்ல கண்டிருக்கோம். நாங்கள் அதை பின்னத்தில் போட்டா ஈஸியா சுருக்கலாம். இது இந்த ஏபி இந்த படித்திறன்களுக்கு சைவரசம் 4 60 தர M இதுல படித்திறன் M எடுத்தா மறை 1. ஆகவே நாங்கள் கொடுக்க இருக்கோம்டா M சமன் மறை 60 சைவரசம் 4 இதை சுருக்கி எடுத்தால் மறை 150. ஆகவே சிடியின் படித்திறன் மறை 150. இரண்டாவது வினா Y வெட்டு துண்டு யாது? அதாவது இதுல வெட்டு துண்டு கேள்வி. இதுல ஆள்கூறு வந்திருக்காங்க 0,8. ஆகவே எக்ஸ் ஆள்கூறு 0மாக இருக்கிற வார Y ஆள்கூறு தான் வெட்டு துண்டுன்னு சொல்றோம். ஆகவே வெட்டு துண்டுங்களுக்கு சி நாங்க நேரடியாக சொல்லலாம். C is equal to 8. நாங்க வெட்டு துண்டை நேரடியா அவங்க தந்த ஆள்கூறுல இருந்து நேரடியா இலகுவாக எழுத முடியும். மூன்றாவது வினா சிடியின் சமன்பாடு யாது? இந்த CD என்ற கோட்டின் சமன்பாடு உங்களுக்கு வெட்டு துண்டு தெரியும், படித்திறன் தெரியும். ஆகவே நாம் y சமன் mx plus c என்ற வடிவில் எழுதலாம். ஆகவே y சமன் mx plus c. ஆகவே y சமன் உங்களுக்கு படித்திறன் தெரியும் மறை 150x, வெட்டு துண்டு வந்திருக்காங்க 8. ஆகவே y சமன் மறை 150x சக 8. பகுதி சி பந்தானது எதிரே அமைந்துள்ள விக்கெட்டை நோக்கி கோடு CD வழியே செல்கிறது. விக்கெட் கோல் ஒன்றின் ஆள்கூறு 0.12, மறை 10 என தரப்படி பந்து அக்கோலை தாக்குமா என துணிக. அதாவது இந்த கோட்டின் வழியே பந்து போகுதான், ஆனா அந்த பந்து விக்கெட்டை தாக்குமா இல்லையான்னு கேள்வி. நாங்க விக்கெட்ல ஆள்கூறு தந்திருக்காரு, அந்த புள்ளி தந்திருக்காரு. ஆக அந்த புள்ளி இந்த நேர்கோட்டில் இருக்குமாக இருந்தால் தாக்கும், இல்ல தாக்கும் என்று தாக்குறது வாய்ப்பு இருக்கும். தாக்கும்னு சொல்ல முடியாது, 100 சொல்ல முடியாது, ஆனா தாக்குறது வாய்ப்பு இருக்கும். அப்படி அந்த கோட்ல இல்லைன்னு சொன்னா தாக்காது. ஏன் நாங்க தாக்குறது வாய்ப்புன்னு சொல்லாம தாக்கும்னு சொல்ல முடியாது. விக்கெட் மேல இருந்து பார்க்கக்குள்ள இதே நேர்கோட்டு வழியை போகும்ன்றதுக்காக விக்கெட்டை தாக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா விக்கெட்டுக்கு மேலாலையும் போகலாம். ஆகவே நாங்க விக்கெட்டை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த கோட்ல அந்த புள்ளி இருக்குமாக இருந்தால், அப்படி இல்லைன்னு சொன்னா தாக்க முடியாது. ஆகவே நான் இந்த கோட்டின் சமன்பாடு எனக்கு தெரியும், இதுக்கு முதல் கண்டிருக்கேன். y சமன் மறை 150x சக 8. இந்த புள்ளி இந்த சமன்பாட்டில் திருப்தி செய்யுமாக இருந்தால் அந்த கோலை தாக்குவதற்கான வாய்ப்பு இருக்கும், இல்லைன்னு சொன்னா தாக்காது. ஆகவே நாங்கள் அந்த புள்ளிய பிரதியிட போறோம். தந்திருக்காங்க புள்ளி சைவரசம் 1,2, மறை 10 தந்திருக்காங்க. இதுல கேள்வி தந்திருக்காங்க. ஆகவே y வந்து மறை 10 சமன் நான் பிரதியிடுறேன் மறை 150 தர சைவரசம் 1,2 சக 8, மறை 10 சமன் இதை பெருக்கினா மறை 18 சக 8. ஆகவே மறை 10 சமன் மறை 10. ஆகவே இந்த புள்ளி அந்த நேர்கோட்டில இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதற்காக 100க்கு 100% அந்த விக்கெட்டை தாக்கும் என்று சொல்ல முடியாது. ஆனா இதன்படி நாங்க தாக்கும் என்று எழுதலாம். ஆனா உண்மையில நாங்க அதை உண்மையில விட கூற முடியாது. ஏனென்றால் விக்கெட் எப்படி இருக்குதுன்னு சொன்னா பந்து இந்த மேலால போனாலும் இதே நேர்கோட்டின் வழியே தான் இந்த புள்ளி இருக்கு. மேலிருந்து பார்க்கல இந்த புள்ளி இது கூட தான் போகும். ஆகவே மேலால போனா விக்கெட்டை தாக்காது. அதுக்காக நாங்க அந்த புள்ளி ஊடாக அந்த கோட்டில் அந்த புள்ளி இருக்குன்றதுக்காக நாங்க அடிக்கிறேன்னு சொல்ல முடியாது. ஆனா கேள்வியில உண்மையில மாற்றம் செய்யணும். அது உண்மையில பரவாயில்ல. 2க்கு அடிக்காததுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க, அடிச்சதுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த பிரச்சனை வராது. ஆகவே இந்த புள்ளி இருக்கிறதால அந்த விக்கெட்டை தாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குமே தவிர அது 100க்கு 100% தாக்கும் என்று கூற முடியாது. ஆகவே நாங்க இதன் அடிப்படையில சொல்லக்குள்ள இது விக்கெட்டை தாக்கும். பகுதி டி சீலிருந்து அடித்தாடும் துடுப்பாட்டக்காரரின் வலுவான பந்தடிப்பு பிரதேசம் ஒரு 2 CMN ஆரைச்சிறையினால் காட்டப்பட்டுள்ளது. CMN கோணம் 30 பாகை எனவும் CMR 62 மீட்டர் எனவும் தரப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றை காண்க. முதலாவது வினா CMN கோணத்தின் ஆரையலில் காண்க. அதாவது இதுல 30 பாகை ஆரையல கேட்டிருக்கு. இது மிக இலகுவான ஒரு வினா. நாங்க ஆரையல இப்படி 30 பாகை மாத்திரம் எங்களுக்கு தெரியும். அதாவது பையங்கள் 180 பெருக்கி விட்டா சரி. ஆகவே θ is equal to 30 பாகை. இது சமன் பையங்கள் 180 பாகை. இதை சுருக்கணும் சொல்லலாம் பையங்கள் 6 ரேடியன். ஆகவே விடை பையங்கள் 6 ரேடியன். இரண்டாவது வினா MN பில்லின் நீளம் யாது? MN அந்த பில்ல நீளம் கேட்டிருக்கு. இந்த நீளம் எங்களுக்கு தெரியும் S = R θ.
S சமன் R தீட்டா. R 62 தந்திருக்காங்க. பை R ல கொடுக்கணும். பை இன்கீழ் 6. இதுக்கு பைக்கு 3 பிரதி எடுத்துருக்காங்க. ஆகவே 62 தர 3 இன்கீழ் 6. இதை சுருக்கமாக 31 மீட்டர். ஆகவே விடை 31 மீட்டர். மூன்றாவது வினா, CMN ஆரைச்சிறையின் பரப்பளவு யாது? அதாவது A சமன் ஆரைச்சிறையின் பரப்பளவு அரை R வர்க்கம் தீட்டா. அவை அரை தர ஆரை 62 தர 62 தர பை தந்திருக்காங்க. பை இன்கீழ் 6. அதை சுருக்கினால் அரை தர 62 தர 62 தர பைக்கு 3 தந்திருக்காங்க 6. அவை நாங்கள் சுருக்கிருத்தோம் சொன்னால் 961 மீட்டர் ஸ்கொயர். ஆகவே விடை 961 மீட்டர் ஸ்கொயர். பகுதி E, மைதானத்தில் விளையாட்டு பிரதேசம் வட்ட எல்லை கோட்டினால் வரையப்பட்டுள்ளது. எல்லைக்கோட்டின் ஒரு புள்ளியானது ஆள்கூறு 16,63 என தரப்படி மைதானத்தின் விளையாட்டு பிரதேசம் தொடர்பான பின்வருவனவற்றை கணிக்க. முதலாவது வினா, ஆரை யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆரை காணக்குள்ள நாங்க ஒரு புள்ளி தந்திருக்காங்க. எங்களுக்கு 16,63 உற்பத்தியிலிருந்து அந்த பவுண்டரி எல்லை கிடைப்பட்ட சொல்றாங்க ஆரை. ஆகவே நாங்க எங்களுக்கு தெரியும் 2 ஆள்கூறு தெரியும் 0,0 16,63 தந்திருக்காங்க. இதுதான் உற்பத்தியிலிருந்து நாங்க பவுண்டரி எல்லை கிடைப்பட்ட தூரம் ஆரைன்னு சொல்ல போறோம். ஆகவே ஆர் சமன் வர்க்கமூலத்துக்குள்ள எக்ஸ் அளவு வித்தியாசத்தின் வர்க்கம் சக y அளவு வித்தியாசத்தின் வர்க்கம். ஆகவே நாங்க 16,0 முழுவதின் வர்க்கம் சக 63,0 முழுவதின் வர்க்கம். ஆகவே 16 வர்க்கம் சக 63 வர்க்கம். இங்க இதை நாங்க கால்குலேட்டர் பயன்படுத்தியோ இல்ல சொந்தமாக நீங்க சுருக்கி எடுக்கணும்னு சொன்னா விடை 65 மீட்டர். ஆகவே ஆரை 65 மீட்டர். இரண்டாவது வினா, பரப்பளவு யாது? அதாவது மிக இலகுவான ஒரு வினா. ஆகவே A சமன் பை R வர்க்கம் பை 3 தர 65 வர்க்கம். ஆக நீங்க சுருக்கி எழுத்துமாக இருந்தால் 12,675 மீட்டர் ஸ்கொயர். ஆகவே அந்த பரப்பளவு 12,675 மீட்டர் ஸ்கொயர். இத்துடன் இந்த 11வது மீட்டர் பயிற்சி நிறைவடைகிறது. நன்றி.